அத்தியாயம் 3. தன்னோட அப்பா சொன்னதை கேட்ட மிதுன் அவனுக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு மும்பையில் ருத்ரன் பற்றி விசாரிச்சான். அப்படி விசாரிச்ச வரைக்கும் மாப்பிள்ளை ருத்ரனை பற்றி எல்லா தகவலுமே நல்ல விதமாக தான் வந்தது. அதை தன்னோட அப்பா கிட்ட பகிர்ந்துக்கிட்டான் மிதுன். அதுக்கப்புறம் சிவன்யாவை கூப்பிட்டாரு பாலசுந்தர். மறுபடியும் அதே டாபிக் எடுக்கிறத சிவன்யா விரும்பவே இல்லைங்கிறது அவ முகத்துல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு பாலசுந்தர். ஆனாலும் அது விடாம ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சவரு, சிவன்யா நான் சொல்றத சொல்லிடுறேம்மா, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்க அதை மறுக்காம ஏத்துக்கிறோம் என்ன என்றவர் தன் அருகில் இருந்த மனைவியை திரும்பி பார்த்தாரு. அம்மாடி சிவன்யா, மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையனா இருக்காருடா. நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம். பெரிய பணக்காரர் அப்படிங்கிறத விட குணமும் கூட ரொம்ப நல்லா இருக்கதா சொல்றாங்க. உன்னை நல்லா பார்த்து பாருன்னு நாங்க ரொம்ப நம்புறோம். அவருக்கு அம்மா அப்பா கூட யாரும் இல்லையாம். அவர் கார்டியன் மாமா கிட்ட தான் அவர் வளர்ந்தாராம். அவருடைய பிறந்த ஊரே மும்பை தானா என்று நிறுத்திவிட்டு அருகில் இருந்த தன் மகன் மிதுனை பார்த்தாள் ருக்மணி. சிவன்யா, உனக்கே தெரியும் நான் வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. உன் அளவுக்கு எனக்கு படிப்பு வரல சிவன்யா. ஏதோ ரொம்ப முக்கி எம்எஸ்சி வரைக்கும் படித்தேன். ஆனால் என்னோட அகாடமியில் அவ்வளோ ஸ்கோர் என்னால் எடுக்க முடியல. ரொம்ப வீக்காக இருக்கு என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம். அதனால நான் எங்கே போனாலும் எனக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதே இல்லை. அதனால என்னால் சம்பாதிக்கவும் முடியல. நாளாக இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு சிவன்யா. என் வாழ்க்கையை நினைச்சா, என் எதிர்காலத்தை நினைச்சா, எப்படி வாழ போறோம்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் தவிச்சு போறேம்மா என்று கண்கள் கலங்க சொன்னவனை பார்த்து மனம் கசங்கி போச்சு சிவன்யாக்கு. அவளை விட கிட்டத்தட்ட 6 வயசு பெரியவன். இன்னும் வேலைக்கு போகாம வீட்லேயே பெண் புள்ள மாதிரி இருக்கிறது அவனுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும்னு சிவன்யாவுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனாலும் இதுக்கும் தன்னோட திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு குழம்பியபடி தன்னோட அப்பாவை திரும்பி பார்த்தா சிவன்யா. நீ நீ ருத்ரன் சாரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னா இவனுக்கு ஒரு நல்ல வேலை சென்னையிலே வாங்கி தரதா சொல்லியிருக்காருமா என்று தயங்கியபடி சொன்னார் பாலசுந்தர். ஹோ, அதான் விஷயமா என்று மனசுல நினைச்ச சிவன்யா தன்னோட அப்பாவை கூர்மையா பார்த்தா. அவர் கொஞ்சம் வெக்கத்தால தலை குனிஞ்சு நின்னாரு. என்ன மன்னிச்சிடு சிவன்யா, பணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு தப்பா நினைக்காதடா. நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி என்றார். அவரை தொடர்ந்து, அம்மாடி எங்களை எதுவும் கேவலமா நினைச்சிடாதம்மா. மிதுனுக்கு வேலை வாங்கி தர்றதை விட உங்க அப்பா கடனையும் முழுசா அடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உன்னோட தம்பி தங்கைகளோட படிப்பு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் வரும்போது நாமளே அதை தட்டி கழிக்கணுமான்னு யோசிக்கிறேன் என்றாள் அம்மா. அப்படின்னா யார் வந்து பணம் கொடுக்கறேன்னு சொன்னாலும் என்ன அவங்க கிட்ட வித்துருவீங்களா அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டா சிவன்யா. அவ கேட்ட விதத்தை பார்த்து பாலசுந்தர் அதிர்ச்சியாய் நின்னாரு. தன்னோட பொண்ணா இப்படி பேசுறதுன்னு. தன் கணவனோட நிலையை பார்த்த ருக்மணி பொண்ணோட பக்கத்துல வந்து சிவன்யாவை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சாள். என்னடி சொன்ன? நாங்க என்ன உன்னை விக்ரோம்னா சொன்னோம்? அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்கிறாருடி. வரதட்சணை எல்லாம் எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் போதும்னு கேட்கிறாரு. அப்படி நீ கல்யாணத்தை மறுத்தப்போ எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்கிறாரு. வெப்பாட்டியா வச்சுக்கிறதுக்கு கேட்கலடி என்று ஆத்திரத்துடன் கத்தினா ருக்மணி. தன்னோட அம்மா அடிச்சதுல அதிர்ந்து போய் அப்படியே சில மாதிரி நின்னா சிவன்யா. அங்க நடந்த சம்பவங்களை பார்த்து மனசு வேதனையுற்று எதுவும் பேசாம செருப்பை மாட்டிக்கிட்டு மடமடன்னு வெளியில போனாரு அப்பா பாலசுந்தர். மிதுனும் தன்னோட தங்கையை பார்த்து ஒரு நெடிய பெருமூச்சு விட்டபடி தன்னோட அறைக்கு போனான். அவங்க 2 பேரும் போனதை பார்த்து ருக்மணி மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சது. தன்னோட பொண்ணை அவ கோவமா பார்த்தா. இப்ப போதுமாடி உனக்கு? சந்தோஷமா? இப்ப நாங்க உன்னை என்ன பாழும் கிணத்துல தள்ள போறோம்னா சொன்னோம்? நல்ல மாப்பிள்ள, பணக்கார வீட்டு பையன், குணமும் நல்லா இருக்குன்னு
நாங்க விசாரிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க சம்மதிக்கிறோம். என்னமோ ஒன்றும் இல்லாத பையனா பார்த்து உன்னை அங்க தள்ளி விடுற மாதிரி பேசுறியே. எப்படியோ போடி, கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் இப்படி தவிச்சு போய் நிக்கணும்னு தலையில எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்னமோ பண்ணிக்கோ போடி. இனி கூணோ குருடோ எவன் வரானோ அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தபடி சமையல் அறைக்குள்ள போனா ருக்மணி. அடுத்து வந்த 2 நாட்கள் வீட்டில் தாங்கிட்ட யாருமே எதுவுமே பேசல. மனசெல்லாம் தவிச்சு போச்சு சிவன்யாக்கு. அப்படி 2 நாள் கழிச்சு தனியா அவளுடைய அறையில் உட்கார்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு இருந்தா. கவனம் புத்தகத்திலேயே இல்லை. அப்போ அவளுடைய தம்பியும் தங்கையும் உள்ள வந்தாங்க. அக்கா என்று தயக்கத்தோடு அழைச்சாங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கே அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு சிவன்யாக்கு. அக்கா, நீ எங்களுக்காகலாம் இந்த கல்யாணத்தை ஒத்துக்காதக்கா. நம்ம எப்பவும் போல இப்படியே சந்தோஷமா இருக்கலாம். பணம் இல்லைனாலும் நம்ம நிம்மதியா சந்தோஷமா தானக்கா இருக்கும். உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோக்கா என்றாள் சிவாங்கினி. ஆமாக்கா, சிவாங்கினி சொல்றதுலும் ஒரு அர்த்தம் இருக்கு. பிடிக்காத மாப்பிள்ளைய எங்களுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். வீட்டில் இப்போ உன் மேல இப்போ ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா 2 நாள்ல எல்லாம் சரியா போயிடும். நீ கவலைப்படாதாக்கா என்று கூறியபடி 2 பேரும் வெளியில போனாங்க. சின்ன குழந்தைங்க எவ்வளவு அழகா தங்கிட்ட வந்து ஆறுதலா பேசிட்டு போறாங்க. அட்லீஸ்ட் இவங்களுக்காகவாவது இந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டாதான் என்ன என்று முதல் தடவையாக நினைச்சா சிவன்யா. அந்த வினாடி முடிவெடுத்தா அவ. தன்னோட சந்தோஷத்தை விட குடும்பத்தினோட அமைதியும் நிம்மதியும் தான் முக்கியம்னு நினைச்சவ தன் அப்பாவை தேடி போனான். அவர் ஓய்ந்து போய் சாய்வு நாற்காலியில அமர்ந்தபடி எதையோ யோசிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல போன சிவன்யா அவருடைய காலுக்கடையில அமர்ந்தபடி அப்பா என்று கூப்பிட்டா. தன் மகளோட குரலை கேட்ட அவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அவளுடைய தலையை மென்மையா கோதி விட்டாரு. சிவன்யா, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. உன்னோட விருப்பம்தான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம வேற மாப்பிள்ளை பார்க்கலாம், சரியா? நான் அவர்கிட்ட இன்னைக்கு சாயங்காலமே கல்யாணத்துக்கு முடியவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிடுறேன், சரிதானா என்றார். சிவன்யாவோட கண்கள்ல அந்த வினாடி கண்ணீர் ஆறா பெருகுச்சு. இல்லப்பா, வேண்டாம், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுங்க என்றாள். அத சமையல் அறையிலிருந்து கேட்டுட்டு இருந்த ருக்மணி வெளியில அவசரமா சந்தோஷமா ஓடி வந்து சிவன்யாவை இழுத்து கட்டிக்கிட்டா. அம்மாடி, என் வயிற்றுல பால வாத்தடி நீ என்று அவளுடைய முகத்துல முத்தங்களை அள்ளி கொடுத்தா. இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே வந்த மிதுன் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டான். எப்படியோ இந்த வீட்டில் நல்லது நடந்தா சரிதான் என்று நினைச்ச மிதுன், அப்பா, நீங்க சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ருத்ரன் சாரோட போட்டோவையும் கேளுங்களேன். அவரை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அவர்தான் நம்ம சிவன்யாவை பார்த்தாரு, நம்ம இன்னும் பார்க்கலையே என்று யோசனையோட சொன்னான். அதை கேட்ட பாலச்சந்தர், ஆமா மிதுன், நானும் இதே தான் யோசிச்சேன். இரு, நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி போட்டோவையாவது வாங்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது சாங்கியப்படி பொண்ணு பார்க்கவும் வர சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் என்று கூறியபடி தன்னோட போனை எடுத்தாரு பாலசுந்தர். அப்போ வீட்டினர் அனைவர் முகத்திலும் சந்தோஷத்தை பார்த்த சிவன்யாவுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. எப்படியோ தான் குடும்பம் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் என்று நினைச்சா சிவன்யா. அவளுக்கு வரப்போகும் மாப்பிள்ளை யாருன்னே தெரியாம போனை எடுத்து ருத்ரனோட நம்பரை டயல் செஞ்ச பாலசுந்தர் ஒரு வினாடி தயங்கி சிவன்யாவோட முகத்தை மறுபடியும் கூர்ந்து பார்த்தாரு. தன்னோட அப்பா தாங்கிட்ட கேட்க வர கேள்வியை உணர்ந்த சிவன்யா அவரை பார்த்து அழகா புன்னகைத்தபடி, அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். நீங்க தைரியமா அவர்கிட்ட பேசி சம்மதம் சொல்லலாம் என்று சொன்னவுடன் பாலசுந்தரின் முகம் பூவாக மலர்ந்தது. தன் மகளின் முடிவை கேட்ட ருக்மணி அவ பக்கத்துல வந்து சிவன்யாவோட கன்னத்தை தொட்டு நெட்டி முறித்தாள். அதிர்ஷ்டக்காரி என்னோட பொண்ணு, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதோட
இந்த குடும்பத்தோட கஷ்டங்களும் தீரப்போகுது என்று கூறியபடி தன் கணவனை நோக்கி, சீக்கிரம் கூப்பிடுங்க, அவருக்கு சம்மதம் சொல்லிடுங்க என்று கணவனை உந்தினாள் ருக்மணி.